விலை மதிக்க முடியாதவனாக, உலகத்துல நமக்கு ஒப்பானவன் எவனும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தேவனுக்கு சமமாய் இந்த ரட்சிப்பு நம்மை மாற்றி இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்துல இயேசுவுக்கு பக்கத்துல உட்காரும்படியான ஒரு பெரிய சிலாக்கியத்தை இந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு நம்ம கொடுத்திருக்கிறது. இந்த ரட்சிப்பை கொடுத்தது இயேசுவின் ரத்தம். இதை நினைக்கும் போது தாவீது சொல்றாரு, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறாரே, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி இருக்கிறாரே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் உனக்கு இறங்குகிறாரே. இப்பொழுது கூட பாவங்களுக்கு தக்க நமக்கு செய்யாமல், அக்கிரமங்களுக்கு தக்க நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறாரே. அதை நினைத்து பார்த்து கர்த்தரை துதி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி சங்கீதம் 103 முழுவதும் ரட்சிப்பின் மேன்மை வர்ணிக்கப்படுகிறது. அதே போல எபேசியர் 1:3 ஆரம்பிச்ச அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 1:19 கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பின் மேன்மையை சொல்லி சொல்றாரு. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.